அதனால் ராமனுடைய திருமேனி முழுவதும் வடுக்கள், காயங்கள் பட்டிருந்து இரத்தம் பெருகி ஓடினதையும் கேள்விப்பட்டோம். அப்போது அதை கண்ட சீதை பெருமிதம் கொண்டாள். நம் குழந்தைகளான ரிஷிகளுக்காக அரக்கர்களை ஒழித்து நன்மை செய்தானி ராமன். இது பெற்ற தாயான ஜகத்துக்கே ஜனனியான சீதா மாதாவுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனாலும் அதற்காக தன் ஆசை கணவன் இத்தனை காயங்கள் பட்டிருக்கிறானே, ரத்தம் பெருகுகிறதே என்று துன்பப்பட்டாள். அருகே வந்தவள் அவனை அள்ளி அணைத்து கொண்டாள். பிராட்டியினுடைய திருமேனி பட்டவுடன் ராமனுடைய காயங்களெல்லாம் வடுக்களெல்லாம் ஆறிற்று. மறுபடியும் அதே அழகான திருமேனியோடு எழுந்தருளியிருந்தார் என்று சரித்திரத்தை நாம் பார்த்தோம். அப்படி சீதை அணைத்து கொண்டு காயத்தை ஆற்றின ஊர் ஒன்று உள்ளது. வியப்பாக இருக்கிறதா? ராமர் சன்னிதானங்களில் ஒரு முக்கியமான கோயிலை தற்போது நாம் அடுந்துள்ளோம். ராமனுடைய வடுக்களை ஆற்றிய ஊர், அல்லது சீதை ராமனுடைய வடுக்களை ஆற்றினாள். அது நடந்ததெங்கே? இவ்வூரில் தான் நடந்தது. வடுக்களை ஆற்றிய ஊர் எவ்வூராக இருக்க வேண்டும்? வடுவூராகத்தானே இருக்க வேண்டும். மன்னார்குடி கருகே 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடுவூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்தை அடைந்துள்ளோம். வடு என்று புத்திசாலியாய், சாமர்த்தியமாய், அழகாய், இளமையோடு இருக்கக்கூடிய மணவாள பிள்ளையும் குறிப்பது வழக்கம். அதே போலத்தான் இங்கும் ராமன் இப்போதும் திருக்கல்யாணம் பண்ணலாம், இன்னைக்கே கல்யாணத்துக்கு தேதி குறிக்கலாம் என்கிற பேரழகோடும் இளமையோடும் எழுந்தருளி இருக்கிறார். ஆனால் அப்படி ஏற்பாடு செய்தாலும் திரும்ப அதே சீதையோடு தான் கல்யாணம் பண்ண வேண்டும். அதில் மட்டும் ராமாவதாரத்துக்கு மாற்றமே கிடையாது. அந்த ராமன் கோதண்ட ராமனாய் அருகே இலக்குவனோடும் சீதையோடும் சிறிய ஆஞ்சநேய சுவாமியோடும் எழுந்தருளி இருப்பது வடுவூர் கோதண்டராம சுவாமியின் திருக்கோயில். இவ்வூர் ராமனுக்கென்னு பிரசித்தி பெற்ற ஊர். தண்டகாரண்யம் என்று பழைய நாட்களில் பெயர் இருந்ததாம். அதோடு இல்லாமல் தக்ஷிண அயோத்தியா என்னும் இத்திருத்தலம் கொண்டாடப்படுகிறது. பெரிய திருமேனியோடே ராமன் எழுந்தருளி உள்ளார். இவ்வூருக்கு அவசியம் அனைவரும் வர வேண்டும். ராமனின் அருள் பெற வேண்டும் ஆசை நம் அனைவருக்கும் உள்ளது. எப்படி செல்ல? தஞ்சாவூரிலிருந்து மன்னார்குடி போகும் மார்க்கத்தில் தஞ்சாவூரிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில், மன்னார்குடிக்கு முன்னால் 12 கிலோமீட்டர் தூரத்தில் வடுவூர் உள்ளது. கோயிலை அடைகிறோம். முதலில் புஷ்கரணியை தரிசித்துக் கொள்ளுகிறோம். சரையூ புஷ்கரணி, சரையூ தீர்த்தம். இது தட்சிண அயோத்தி அல்லவா? அப்ப அயோத்தியை சுற்றி ஓடும் சரையூதானே இங்கும் இருக்க வேண்டும். அதனால சரையூ புஷ்கரணியை சேவித்துக் கொள்ளுகிறோம். வெளியே தனி ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில். மூலவர் மட்டும் அவ்விடத்தில் எழுந்தருளி உள்ளார். அவரையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஆஞ்சநேயருடைய அருள் இருந்தால்தான் ராமன் திருவடிகளுக்கே நாம் அருகதை உடையவர்களாக ஆகிறோம். ஆஞ்சநேயரை தரிசித்து கோயிலுக்கு வருகிறோம். வாயிலில் முகப்பு மண்டபம், 5 நிலை ராஜகோபுரம், ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். கோபுரத்தை வணங்கி முகமண்டபத்திலிருந்து பெருமான நினைத்து ஆசைப்பட்டு உள்ளே நுழைந்து ஆச்சரியமான கருடக் கொடி துவஜஸ்தம்பம் வரவேற்கிறது. அதையும் தரிசித்துக் கொள்கிறோம். பலிபீഠத்தை விழுந்து வணங்குகிறோம். வலம் வரும்போது கோயிலின் ஓர் புறத்தில் வகுள மரம், மகிழ மரம், அதுவே இத்திருக்கோயிலுக்குண்டான ஸ்தல விருட்சம். அதையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். பிராகாரத்தில் வலம் வந்தால் ஆங்காங்கு பெருமானுடைய சரித்திரத்தை கூறும் சித்திரங்கள் எழுதப்பட்டுள்ளன. கோயில்களுக்கே பெருமை சேர்ப்பது சரித்திரம் தானே. இந்த ரிஷிக்காக சேவை சாதித்தார் கண்வ மகரிஷி. அவருக்காக ராமனை திருக்கோயிலை இப்போது நாம் சேவிக்கும் வடிவத்தோடையே பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்திருக்கார் என்னும் சொல்லுவதுண்டு.
சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவராய் ராமனுக்கென்னே வாழ்ந்தவரான தியாகராஜ சுவாமிகள் அவர் இந்த பெருமானிடத்தே மயங்கி பல கீர்த்தனங்களை இயற்றியுள்ளார் என்றும் கூறுகிறார்கள். இவ்வெம்பெருமான் நேரே இத்திருக்கோயிலுக்கு வரவில்லை. பல இடங்களில் தங்கி தங்கி 4வதாகத்தான் இத்திருக்கோயிலை அடைந்துள்ளார். பல இடங்களில் மண்டகப்படி கண்டொருளி வந்திருப்பார் போலும். அவர் எப்படி இங்கு எழுந்துருளினார், மேற்கொண்டு சன்னிதானங்கள் என்ன என்பதை அடுத்த நாள் நாம் பார்ப்போம். இப்போது அரண்ய காண்டத்தில் சீதையை விட்டுவிட்டு இலக்குவன் ராமனை தேடி வந்து விட்டான். அது கண்டு ராமனுக்கு பொறுக்கவில்லை. லக்ஷ்மணா, ஏன் சீதையை தனியே விட்டு வந்தாய்? நாம் ஏற்கனவே 14,000 பேரை கொண்டிருக்கிறோம். அவர்கள் பழி தீர்க்க காத்திருப்பார்கள். நீ வேறு சீதையை விட்டு வந்தாய். இங்கு எனக்கு உண்மை புரிந்து விட்டது. இந்த மான் உண்மையான மால் அல்ல, இந்த மான் பொய்மான். அவன் நான் அம்பு விட்ட போது ஹா சீதே, ஹா ராம, ஹா லக்ஷ்மண என்று கூறிக்கொண்டு ராமனுடைய குரலிலேயே ஹா லக்ஷ்மண, ஹா சீதே என்று கூறிக்கொண்டே உயர விட்டான். இதோ அவனுடைய அரக்க உடல் கிடக்கிறது பார். இதிலிருந்தே பெரிய திட்டம் தீட்டப்பட்டிருப்பது புரிகிறது. நீ அந்த திட்டத்தில் விழுந்து விட்டாய். உன்னை அங்குதானே இருக்க சொன்னேன் என்று ராமனன் கடிந்து ராமன் லக்ஷ்மணனை கேட்கிறார். அந்த சர்க்கத்தில் தான் உள்ளோம். ரொம்ப ஆச்சரியமான சர்க்கம். அத ஆசிரமாதுபாவிருத்தம் அந்தரா ரகுநந்தனா பரிபப்ரச்ச சௌமித்ரிம் ராமோ துக்காதிதம் வச்சா. ராமனுக்கு துக்கம். ஏன் சீதை விடப்பட்டாள்? லக்ஷ்மணா, ஏன் விட்டு வந்தாய்? தமுவாச்ச கிமர்த்தம் துவாம் ஆகதோபாஸ்ய மைதிலீம் யதாசாதவ விஸ்வாத் வசனே விரகிதா மயா. நான் உன்னைத்தானே பார்த்து கொள்ள சொன்னேன். சரி, ஒருவேளை ஜட்டாயுவையாவது வைத்து விட்டு வந்தாயா அல்லது நீயாக வந்து விட்டாயா? ஆனால் லக்ஷ்மணன் ஜட்டாயுவை வைக்கவில்லை. அவர் பக்கத்தில் இருந்தார், ராவணனோடைய பொருதார், உயரையே விட்டார்ங்கிற கதை நாம் அறிந்த கதை. அதெல்லாம் இப்ப இவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இப்போதைக்கு லக்ஷ்மணனை மட்டும்தான் ராமன் காண்கிறார். உரிவெயில் தகிக்கிறது, ஒரு பக்கம் உண்மை புரிகிறது, ஏதோ திட்டம்ங்கிறது தெரியறது. பயந்தான் ராமன். ஸ்புரதே நயனம் சவ்யம் பாகுஷ்ச ஹிருதயஞ்சமே திருஷ்டுவா லக்ஷ்மண தூரே துவாம் சீதா விரகிதம் பதி. லக்ஷ்மணா, என்னுடைய இடது கண் துடிக்கிறது, இடது பக்கமே துடிக்கிறது. ஆண்களுக்கு இடது பக்கம் துடித்தாலோ பெண்களுக்கு வலது பக்கம் துடித்தாலோ தீயது நடக்கப் போகிறது என்று பொருள். அதே மாற்றி தொடுத்தால் நல்ல சகுனம் என்று பொருள். ஒன்று துஷகுனமா இருக்கும், அபசகுனமா இருக்கும், இல்லை நல்ல சகுனமாக இருக்கும். இப்ப ராமனுக்கு இடது கண் துடிக்கிறது. அப்ப ஏதோ தீயது நடக்க போறது. லக்ஷ்மணன் மெதுவே தைரியத்தை வரவழைத்து கொண்டு தீனமான குரலில் பதில் கூறுகிறார். நஸ்வயம் காமகாரேண தாம் தியக்த்வா அகமிஹாகதா பிரச்சோதிதா தயைவோக்ரைஹி வத்சாகாசமிஹாகதா. ராமா, நானா வந்து விட்டேன் நான் நினைக்கிறாய்? ஒரு நாளும் அந்த தவறு நான் புரிய மாட்டேன். அங்க சீதை தூண்ட தூண்டத்தான் நான் இங்கு வந்தேன். நான் வர விருப்பமில்லைன்னு சொன்னேன். ஆனா சீதை என்ன கடுஞ்சொல் கூறி அனுப்பிவிட்டாள். அதனால் தான் இங்கு வந்தேன். ஆர்யேணைவ பரிக்ருஷ்டம் லக்ஷ்மணேதி சுவிஸ்வரம் கச்சகச்சேதி மாமாசு ருததி பயவிக்வலா. அவளும் பயந்து போயிருந்தாள். ஏதோ ஒலி கேட்கிறதேன்னு நினைத்தாள். அவளை சொல்லியும் குற்றம் இல்லராமா. உன்னுடைய குரலில் ஒருத்தன் அழுத போது யாருக்குத்தான் பயம் வராது? அதுதான் நீ போ, கச்ச கச்ச, லக்ஷ்மணன் இங்க நிற்காதே, போ போ என்று சீதை சொன்னாள். அதனால் தான் புறப்பட்டு வந்தேன். ராமா, அப்ப கூட நான் அவளுக்கு ஒண்ணு சொன்னேன். தேவர்களுக்கும் தேவனான ராமன், தேவேந்திரனையே காத்து கொடுக்கும் ராமன், அவனை போயா ஒரு மாயமான் ஏதாவது செய்துவிட முடியும்? ராமனுக்கு ஓர் ஆபத்தும் வாராது. தேவர்களும் ராமனை வேண்டித்தான் பிழைக்கிறார்கள். அப்படி இருக்கிறச்சே ஒரு பொன் மான், மாயமான், மானாலேயா ராமனுக்கு ஆபத்து வந்துடும்? மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்ன ஆழ்வாருடைய பாஷம். மனுஷர்களை விட தேவர்களுக்கு எவ்வளவு ஏற்றமோ, தேவர்கள் அனைவரை காட்டிலும் ராமனுக்கு அவ்வளவு ஏற்றம். பவான் நாராயணோ தேவஹா, இதை பிரம்மாவே கடைசியில சொல்கிறார். நீ தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று கூறுகிறார். அப்படியெல்லாம் நான் சொன்னேன். ராமனுக்கு ஒன்னும் வராது, பார்த்துக்கலாம் சீதே என்று சொன்னாலும் அவள் கேட்கவில்லை. ராட்சசே நேரிதம் வாக்கியம் திராசாத்ராசீதி சோபனே ந பக்தியா வியதா காரியா குனாரீஜன சேவிதா ஜாதோவா ஜாயமானோவா சயுகேய பராஜயேத் அஜேயோ ராகவோ யுத்தே தேவைஹி சக்கர புரோகமைஹி. ஏற்கனவே இதுவரை உலகத்தில் எந்தெந்த வீரர்கள் இருந்திருப்பார்களோ, இனிமேல் உலகில் எத்தனை வீரர்கள் பிறப்பார்களோ
அத்தனை வீரர்களை காட்டிலும் ராமன் தான் வீரன். இது தெரியாதா சீதே? அக்னேர் அக்னிஹி பிரபோ பிரபு, அக்னிக்கெல்லாம் அக்னி, பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு, வீரர்களுக்கு மகாவீரன், ஈஸ்வரர்களுக்கு மகேஸ்வரன் என்ன பத்தி சொன்னேன். ஆனால் சீதை நம்பவில்லை. பாவோ மயி தபாத்யர்த்த பாப ஏவ நிவேசிதா வினட்டே பிராத்தரி பிராப்தும் நச்சத்வம் மாம் அவாப்ஸ்யசே சங்கேதாத் பரதேனத்வம் ராமம் சமனுகச்சசி குரோஷந்தம் ஹி யதார்த்தம் நைவமப்யவபத்யசே. அதுக்கு மேலே லக்ஷ்மணன் சீதை என்ன கூறினாள்ங்கிறதை சுருக்கமாக சொல்லுகிறார். சீதை எத்தனை வார்த்தைகளால் லக்ஷ்மணனை சாடி இருந்தாலும் அவ்வளவு தூரம் அவன் விரித்துரைக்கவில்லை. ஒருத்தர் நம்மளை கோபித்து கொண்டிருந்தாலோ, குற்றமே சொன்னாலோ, சுடு சொற்கள் பேசினாலோ, அது கோபத்தில் பேசப்பட்டதாக இருந்தால் உண்மையில் அவர்கள் நல்லவர்களாக இருந்து ஆனா கோபத்துக்கு வசப்பட்டு 4 வார்த்தை பேசினால் அதை பெரியதாக நாம் எல்லாரிடத்திலையும் போய் கூறக்கூடாது. அப்ப என்ன ஆயிடும்? அவர்களை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் எல்லாரிடத்துல வரும். நமக்கு அவர்களை பத்தி நல்லவர்கள்னு தெரியும், ஆனா மற்ற பேருக்கு அவர்களை பத்தி தெரியாது. ஏதோ நம்ம நெருக்கத்தின் காரணமா 2 வார்த்தை தப்பா சொல்லியிருக்காள்னால், உரிமையோட கூடியிருந்தால் அதை போய் நம்ம எல்லாரிடத்திலையும் பேச ஆரம்பிச்சோம்னால், அப்போ இவர்கள் மட்டம் போல் இருக்கு, தாழ்ந்தவா போல் இருக்குன்னு ஊர்க்கார நினைச்சுக்க மாட்டாளா? லக்ஷ்மணன் அதனால வெளியார் யாரிடத்திலுமே பேசல. ராமன் இத்தனை தூரம் கேட்கவே ஒரு வார்த்தை மட்டும் கூறினான். பரதன் நாட்ட பறித்தான், ராமன் உயிர் போனாலும் கவலை இல்லேன்னு லக்ஷ்மணா இங்கு நிற்கிறாயா என்ன சீதை கேட்டு விட்டாள். அது என்னால் பொறுக்க முடியவில்லை ராமா. நீ மரணமடைந்து உனக்கொன்னு நடப்பதை பார்த்து நிற்பவனா நான்? உன் உயிர் பிரியுமானால் 2 நாட்கள் முன்னே நம் உயிர் பிரியுமே தவிர நீ பிரிந்த பிற்பாடு நான் இருக்க மாட்டோம். இதவ சொன்னதை என்னால தாங்க முடியல, அதனாலதான் புறப்பட்டு வந்தேன். சீதை என்னென்னமோ கூறினாள், அதெல்லாம் லக்ஷ்மணன் சொல்லல. எத்த சொல்லணுமோ விஷயத்த சொன்னா போறாதா? இப்ப வளவளான்னு என்னென்னலாம் திட்டிருப்பாளோ அது அத்தனை அப்படியே டீட்டெயிலா சொல்லணும்னு தானே தேவையா? சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கே ராமன் என்ன சொல்றாருங்கிறது ஆச்சரியம். ரொம்ப உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் எல்லாம் பேச்சிலும் உயர்வை எதிர்பார்ப்பார்கள். லக்ஷ்மணனே பார்த்து பேச தெரிஞ்சவர், 1000 நாக்குகள் கொண்ட ஆதிசேஷனுடைய அவதாரம், அவருக்கு பேச கத்து கொடுக்க வேண்டாம், அவரே ரொம்ப அழகாத்தான் சொன்னார். ஆனா அதற்கு ராமன் பதில் சொல்றார், இல்லே லக்ஷ்மணா நீ தப்பு பண்ணிருக்காய். ஒரு பெண் சந்தேகத்தின் பேரிலோ கோபத்தின் பேரிலோ, ஒரு பெண் ஒரு ஆண் பேர்ல இருக்கிற சந்தேகத்தாலோ அவன் பேர்ல இருக்கிற கோபத்தாலோ அல்லது அதிக பாசத்தாலோ 4 வார்த்தை சுடுற வார்த்தையா பேசினாலும் அதை கண்டுகொள்ள கூடாது. அதுதான் ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய நிதான புத்தி. அந்த புத்தியை இழந்துட்டிய லக்ஷ்மணானி. ஏவம் புருவாணம் சௌமித்ரின் ராமஹா சந்தாபமோகிதா அப்ரவீத் துஷ்கிருதம் சௌமிய தாம் வினாத்வம் இஹாகதா. லக்ஷ்மணா நீ என்ன சொன்னாலும் நீ செய்தது தவறு. அவள் கோபத்தாலோ அல்லது உன் பேரில் இருக்கும் சந்தேகத்தாலோ பேசியிருந்தாலும் சந்தேகத்தையும் கோபத்தையும் நீ கணிசித்திருக்க கூடாது. அதை தள்ளிவிட்டு, பெண்ணே உனக்கு உன் நன்மை புரியவில்லை, அந்த நன்மை ராமன் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார், நான் உன் நலத்தை பார்க்க வேண்டியவன், போக மாட்டேன், எனக்கு ராமனுக்கு ஒண்ணாகாதுன்னு தெரியும், என்ன நீ உறுதியோடு இருந்திருக்கணும். அவள் சொன்னால் அவ வார்த்தையை பார்த்தே தவிர அவளை பார்க்காமல் விட்டாய். அவள் வார்த்தை உனக்கு முக்கியம் இல்லை லக்ஷ்மணா, அவளை ரட்சிக்க வேண்டிதான் உனக்கு முக்கியம். அதை விட்டு விட்டு நீ வந்தாய் என்ன. ஓரளவுக்கு ராமன் அப்பவே உடஞ்சே போயிட்டார். சர்வதாத்வபனீதந்தே சீதையாயத் பிரச்சோதிதா குரோதஸ்ய வசமாகம்ய நாகரோ சாசனம் மம. நான் என்ன சாசனம் என்ன விதிச்சுட்டு வந்தேனோ அதை மீறிட்டிய லக்ஷ்மணா. அவள் சொன்னால்னு சொல்றியே தவிர அப்ப நான் சொல்ற வார்த்தைக்கு என்ன மதிப்பு? இங்க நில்லுன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அப்ப நிற்காம வந்தியானால் என்ன அவமதித்தாய் தான் அர்த்தம். உனக்கு அண்ணன் நான் சாசனம் பண்ணது என்ன ஆயிற்று? ஷராஹதேனேவ ததார்த்தயாகிரா ஸ்வரம் மமாலம்பிய சுதூர சுஸ்ரவம் உபாகிருதம் தத்வஜனம் சுராசு சுதாருணம் துவமாகதோ ஏன விஹாய மைதிலீம். மைதிலியை விட்டு வந்திருக்கிறாய், சீக்கிரம் வா, திரும்பி போவோம், என்ன நடந்ததுன்னு தேடுவோம் என்ன அவனை அழைத்து கொண்டு பரபரத்து ராமன் வருகிறான். பார்ப்போம்.